to be a bit too much நமக்கு எனக்கு தோணுது. So these are not the stories that we are looking for. 45,935 violence against Dalit cases are filed in this country. நான் சொல்லல, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்றாங்க. கிட்டத்தட்ட 13 Dalits are killed ஒரு வாரத்துக்கும் இந்த கண்ட்ரி. தலித் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யறது மட்டும் இல்லாம மனித கழிவை அவங்கள சாப்பிட வைக்கிறதுல இருந்து, இவங்களோட யூரினை புடிச்சு அவங்கள குடிக்க வைக்கிறதுல இருந்து, குடிக்கிற தண்ணியில மனித கழிவை கலக்கிறதுல இருந்து, ஏன் தெருவுல எப்படி நீ செருப்பு போட்டு நடப்ப அப்படின்னு சொல்லி காலை உடைக்கிறதுல இருந்து, ஒரு தலித் மாப்பிள்ளை எப்படி குதிரையில போலாம் அப்படின்னு கொலை பண்றதுல இருந்து, ஸ்கூல்ல அருவா எடுத்துட்டு வந்து வெட்டுற வரைக்கும் இந்த வயலன்ஸ் ரெக்கார்டெல்லாம் 80s 90s நடக்கல, கடந்த ஒரு வருஷம் நடந்திருக்கு. இது கௌதம் வாசுதேவ மேனனுக்கு புரியாம இருக்கலாம், ஏன்னா அவருக்கு உள்ள ப்ரிவிலேஜஸ் இல்லைன்னா புரிஞ்சோ இதை பத்திலாம் நான் எதுக்கு கவலைப்படணும்னு அவர் யோசிக்கலாம். ஆனா சாமானிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இது தமிழரோட அறம், இது தமிழுடைய அறம் அப்படின்னு சொல்லி அறத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நம்மளோட கோபிநாத் அவர்கள் எப்படி இதை சும்மா விட்டாரு? ஏன் சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் அறம் வேலை செய்யுமா? இந்த மாதிரி டிரெக்டருக்குலாம் அறம் வேலை செய்யாதா? இந்த மாதிரி ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் there should be more movies about Dalit violence that is happening in this country, about what are the problems Dalit people are facing. Until we stop all of these violences, there should be movies made like that. நமக்கு 100 Dalit directors தேவை to undo whatever he is doing.